ஹாரிஸ் ஜெயராஜ் தான் பிக் பிபிசி ஸ்டார் டாக்ல நம்மளோட பேசிட்டு இருக்காரு. என்ன சாய் சுதா. ஹாரிஸ், உங்களுடைய பாடல்கள்ல வரிகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் நீங்க தர்றதா சொல்றாங்க. அத பத்தி சொல்ல முடியுமா? முதல்ல நான் முதல் படம் பண்ணும்போது மின்னலே என்ற ஒரு படம் பண்ணும்போது எனக்கு உண்மையானமே எனக்கு பாடல் வரிகளுக்கு உடைய எனக்கு என்ன சொல்றது அதோடைய முக்கியத்துவம் எனக்கு தெரியாது. ஸோ அப்போ வெறும் ஒரு இசையை கற்றுக்கொண்ட ஒரு இசையமைப்பாளன் தான் தவிர, அதனால நான் எந்த ஒரு பாட்டு கேட்டாலும் அதோட மெட்டு தான் எனக்கு உள்ள போகும். வார்த்தையை கவனிக்கிறதுக்கான அந்த அளவுக்கான ஒரு ஞானம் எனக்கு அப்போ கிடையாது. ஸோ முதல் படம் நான் மின்னலை பண்ணும்போது தான் இந்த பாடலாசிரியர்களோட உட்காருது, இயக்குனரோட உட்காடுறது, அப்புறம் அதில் அந்த பாடலுக்கு வார்த்தைகளுக்கு அவங்க படுற கஷ்டம் எல்லாத்தையும் நான் பார்க்கும்போது தான் படிப்படியாக இந்த வார்த்தைக்குள்ள முக்கியத்துவத்தை நான் உணர்ந்துக்கிட்டேன்றதை விட அதுவாக ஏறிக்கிச்சு உள்ள. அப்புறமா தான் வர 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 இந்த சாமுரா என்ற படத்துல இருந்து தான் காக்க இதுல வந்து பாடல் வரிகளுக்கு உள்ள என்ன அறியாமலே அது என்னை ஆக்கிரமிச்சிச்சு. ஒரு பாட்டுக்கு இப்பெல்லாம் வந்து ஒரு மெட்டு முடிச்சுட்டு பாடல் வரிக்கு 10 நாள்ல 1 மாசம் கூட காத்திருந்த பாடல்கள்லாம் கூட இருக்கு. ஸோ அப்படி காத்து பெற்றுக்கொண்ட அந்த வார்த்தை வந்து வரிகள் வந்து ஒளிப்பதிவுன்ற ஒரு விஷயத்துல வந்து சரியா வந்து பதிவாகாம இல்லாட்டி உள்ள அமுங்கி போயிடுச்சுன்னா அந்த கஷ்டப்பட்டதுக்கு படம் இல்லாம போயிடும்ல. ஸோ அதனால நான் ஒரு இன்வால்மெண்ட்லயே இருந்தனால அந்த பாடலாசிரியர்களுடைய உழைப்புல என்னோட பங்கு நான் கூட இருந்ததுனால அதை ஒளிப்பதிவில் நானே வந்து சாங்கோடைய ஃபைனல் மிக்ஸ் பண்ணுறதுனால அது வந்து கவனம் எனக்கு எப்பயுமே இருக்கும். கணவன் மனைவி மாதிரி தான். ஒரு குடும்பம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா ரெண்டுமே முக்கியம் இல்லை. வெறும் கணவனோ இல்லை வெறும் மனைவி மட்டும் இல்லை, 2 பேரும் கரெக்டான ஒரு ரேஷியோவில் இருந்தால் தானே அந்த ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு குடும்ப வாழ்க்கை இருக்கும். அந்த மாதிரி தான் பாடல் வரியும் இசையும். பிக் பிபிசி ஸ்டார் டாக்ல ஹாரிஸ் ஜெயராஜ் இன்னும் நிறைய பேச போறாரு. சோ எங்கேயும் போயிடாதீங்க. ஹாரிஸ், உங்க பாடல்களை கேட்டு பல பேர் காதலிக்கிறாங்க, வருத்தத்தை உணர்றாங்க, சந்தோஷப்படுறாங்க. ஒரு பாடலுக்கு இசையமைக்கும் போது உங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? என் மனநிலை எப்பயுமே சந்தோஷமா வச்சுப்பேன். அது காதல் பாட்டாக இருக்கட்டும் இல்லை ஒரு துயர பாட்டாக இருக்கட்டும், வாட் எவர். பட் பேசிக்லி எனக்கு வந்து என் மனசை ரொம்ப உற்சாகமாக வச்சிருந்ததை அது ஒரு பாடலை உண்டாக்குற சூழ்நிலை நாளைக்கு உருவாக்க முடியும். சரி, உங்களுடைய பாடல்களை முதல்ல யாருக்கு நீங்க போட்டு காட்டுவீங்க? இல்லை, நான் முதல்ல ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணி வச்சிருவேன். அப்படியே ஒரு சின்ன ஒரு தூக்கமோ இல்லை ஒரு லஞ்சுக்கோ அப்படி போயிட்டு வந்து கம்ப்ளீட்டாக அந்த பாட்டை மறக்க முயற்சி பண்ணிட்டு அந்த கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்க்ராட்ச்லேருந்து மறுபடியும் அந்த பாட்டை கேட்பேன். கேட்கும் போது அந்த பாட்டு உள்ளுக்குள்ளே எனக்குள்ள ஒரு சந்தோஷத்தை கொடுத்துச்சுன்னா அப்போ எனக்கு தெரியும் இந்த பாட்டில் மேஜிக் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ மறுபடியும் கேட்கும்போது எனக்கு வந்து அந்த பாட்டு உருவாக்கி இருக்கும் போதெல்லாம் சந்தோஷப்பட்டிருப்போம். அப்புறம் அந்த பாட்டை மறந்துட்டு மறுபடியும் அந்த பாட்டுன்றதோட அந்த மெட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த மெட்டுன்ற போது லிரிக் இல்லாமல் இருக்கும், வார்த்தைகள் இல்லாமல் இருக்கும். அந்த மெட்டை மறுபடியும் நான் கேட்கும்போது அது என் உள்ளுக்குள்ளே எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கல அப்படின்னு சொல்லி நானே உணர்ந்துப்பேன். அது பாடல் அந்த மெட்டு ஒரு முழுமையாக இல்லை, இன்னும் அதில் வந்து ஏதோ ஒரு புதுமை இல்லைன்றதை உணர்ந்து நான் அதை அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு வேற ஒரு மெட்டு உருவாக்குறதுல மும்முரமாக இறங்கிடுவேன். ஹாரிஸ் ஜெயராஜிடம் தொடர்ந்து பேசலாம். பிக் பிபிசி. ஹாரிஸ், அந்த காலத்துல எல்லாம் மியூசிஷியன்ஸ், சிங்கர்ஸ் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, அதை ரெக்கார்டும் பண்ணுவாங்க. இன்னைக்கு டெக்னாலஜியின் காரணமா டியூட் கூட மேல் அண்ட் ஃபீமேல் சிங்கர்ஸ் ஒன்னா சேர்ந்து பாடணும்னு அவசியம் கிடையாது. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு டீடைலிங் தான். இப்ப என்ன சொல்றது, புரியுற மாதிரி சொன்னா ஒரு 5 ஹவர்ஸ்க்கு ஒரு லைவ் ஷோ பண்றதுக்கும் லைவா ஒரு கவரேஜ் பண்றதுக்கும் இதே வந்து நீங்க ரெக்கார்ட் பண்ணி அப்புறம் எடிட் பண்ணி கம்பைல் பண்ணி தி பெஸ்ட் ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு போடுறவங்களுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்குல்ல? புரியுதுங்களா? புரியுது. ஸோ இப்போ எல்லாருமே ஆர்கெஸ்ட்ராலாம் சேர்ந்து ஒரு 5 சிங்கர்ஸ்லாம் சேர்ந்து எடுக்கிற ஒரு பாட்டு ஒரு 5 நிமிஷம் ஒரேடியா எடுக்கிறதுல
நல்லா இருக்கும். பட் நீங்க ஏன்னா எரிஸ் ஹியூமன்ற மாதிரி நம்ம வந்து நம்மளுக்கு சில பலவீனங்கள் தவறுகள்லாம் ஹியூமன் கிட்ட இருக்கு. நான் எதையும் குறை கூறல. அப்படி ரெக்கார்ட் பண்ண 5 நிமிஷம் பாட்டுல எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா நிறைய அதுல குறைகள்லாம் இருக்கு. பட் அது இப்போதைக்கு நம்ம தனியா எடுத்து பண்ணும்போது நம்ம எது பெஸ்ட்டோ அதை மட்டும் நம்ம ரீடைன் பண்ணி கேட்கறவங்களுக்கு 100% பர்ஃபெக்ட் டேக்க கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குல்ல. அது நீங்க 5 நிமிஷமும் எல்லாரும் சேர்த்து பண்ணீங்கன்னா அதுல வரவே வராது. அதுல என்ன அதுல தூக்கலா இருக்கும்னா அந்த ஸ்பிரிட் இருக்கு பாத்தீங்களா, எல்லாரும் சேர்ந்து பாடுறது, சேர்ந்து வாசிக்கிறது, பாடகரை கேட்டு மியூசிஷியன் வாசிக்கிறது, அந்த ஸ்பிரிட் ஹையா இருக்கும். அந்த ஒருத்தருடைய பர்சனல் கேலிபர் இருக்குல்ல அது வளரும். பட் டிராபேக்ன்றது வந்து இதுல வந்து ஒரு நடுப்புல வந்து சிங்கர் வந்து ஏதோ ஒரு இடத்துல ஒரு சுதி சேராம ஒரு 2 வார்த்தை பாடியிருப்பார், அது கரெக்ட் பண்ண முடியாது. ஒரு 60 பேர் வாசிக்கிற ஆர்கெஸ்ட்ரால ஒருத்தர் தப்பா வச்சிருப்பார், அதை கரெக்ட் பண்ண முடியாது. ஸோ பட் அந்த குறையோடையே தான் எல்லாரும் கேட்கணும். பிக் பிபிசி ஸ்டார் டாக்ல தொடர்ந்து பேசலாம் ஹாரிஸ் ஜெயராஜுடன். ஸ்டே டியூன்ட். ஆக்சுவலா என் உள்ளே ஒரு கிரிட்டிக் இருப்பாரு, அது எல்லாருக்குள்ளேயும் ஒரு கிரிட்டிக் இருப்பாங்க. ஸோ நான் அதை கரெக்டாக எப்படி எடுத்துக்கேன்னா, அது நான்குள்ள நினைச்ச ஒரு விஷயத்த வந்து இன்னொரு ஒரு ரிவ்யூவிலே இல்லை ஒரு கிரிட்டிக் மென்ஷன் பண்ணும்போது நம்ம நினைச்சது கரெக்டு, இது தப்பு அப்படின்றத நான் டிக் பண்ணிப்பேன். பட் எல்லாத்தையும் தாண்டின ஒரு விஷயம் என்னன்னா, கிரியேட்டிவிட்டி வந்து ஒரு நேச்சுரலான ஒரு ஃப்ளோ. இந்த நேச்சுரல் ஃப்ளோல வந்து நீங்க வந்து பல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சு கிரியேட் பண்ண முடியாது. ஸோ எல்லாமே பிளாங்கா இருக்கும் நம்ம கிரியேஷன்ல இருக்கும்போது. ஸோ இட்ஸ் லைக் ஃபீலிங். காருக்கு பெட்ரோல் போடுற மாதிரி தான். இது எந்த கடைலாம் பார்ப்போமா, பெட்ரோல் பங்க் தான் போட்டுருவோம். ஸோ அந்த மாதிரி அந்த கிரியேஷன் அந்த வரும்போது நீங்க நிறைய 2-3 பேரியர்ஸ் வச்சீங்கன்னா அந்த கிரியேட் ஃப்ளோ அந்த ஃப்ளோ வந்து ஒரு வந்து ஸ்மூத்தா இருக்காது. என்ன பண்ணலாம்னா கிரியேட் பண்ணிட்டு அப்புறம் வேணா நம்ம வந்து அதை வந்து உள்ள அது மேல வந்து எல்லா விஷயமான ஸ்கேனிங்கும் போட்டு பார்க்கலாம். ஸோ அவங்கவுங்க இண்டிவிஜுவலுக்கா உணர்ந்துக்கிற விஷயம் தான் கிரிட்டிசிசம். பட் டெஃபினெட்லி ஐ டூ take a lot of criticism, like பாப்பேன் கேட்பேன், அண்ட் அது எனக்கு வந்து கரெக்டான ஒரு வேலிடான விஷயமா இருக்கும்போது I'll try to incorporate in my future things. ஹாரிஸ் ஜெயராஜ் நம்மளோட இன்னும் நிறைய பேச போறாரு பிக் பிபிசி ஸ்டார் டாக்ல. ஸோ எங்கேயும் போயிடாது. ஹாரிஸ், அந்த காலத்துல எல்லாம் லீட் சிங்கர்ஸ்னு கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. அவங்க தான் நிறைய பாடல்களை பாடியிருக்காங்க. இன்னைக்கு எக்கச்சக்க சிங்கர்ஸ் வந்துட்டாங்க. காம்படிஷனும் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு இல்லையா? அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த கலாச்சாரம் பத்தின என்ன சொல்றதுன்னா, இப்ப எக்கச்சக்க சிங்கர்ஸ் வந்திருக்காங்கன்னா அது காரணம் மக்கள் எக்கச்சக்க புது சிங்கர்ஸோட கேட்கறதுக்கு ரெடியா இருக்காங்கன்றதான் காட்டுது இல்ல. ரெண்டாவது இட்ஸ் லைக் மறுபடியும் இது வந்து புரியுற மாதிரி சொல்லணும்னா, இது இப்போ வந்து அலாகாட் மாதிரி ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது ஒன்று, புஃபேன்ற சிஸ்டம் இருக்குல்ல. இப்போ நாகரிகமாக ஒரு 80 ஃபுட்டை போட்டு அதில் எது வேணா நீ எடுத்து சாப்பிட்டு பிளேட்டில் வச்சுக்கலான்றது ஒன்று. என்னை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்க்ளூசிவிட்டி ஒன்று இருக்கணும். ஸோ அந்த பாடல் வந்து பிரபல பாடகர்கள் தான் டிமாண்ட் பண்ணுதுன்னா நம்ம அந்த பிரபல பாடகருக்காக தான் உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணணும். இல்லை அந்த பாடல் வந்து ஒரு ஃப்ரெஷ் வாய்ஸ், ஏன்னா அந்த கதாபாத்திரம் அவருக்கு ஒரு யங் வாய்ஸ் வேணும் அப்படின்னும் போது ஒரு புது வாய்ஸ் தான் வேணும் அப்படின்றத அது சொல்லும். எதை வேணா பண்ணலாம், பட் திருப்தியா இருக்கணும், அதுதான் முக்கியம். ஹாரிஸ் ஜெயராஜ் மறுபடியும் கௌதம் மேனனோட ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணுவாரான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க? அவரிடமே கேட்கலாம். தொடர்ந்து கேளுங்க பிக் பிபிசி ஸ்டார். ஆரம்பிச்சு வாரணம் ஆயிரம் வரைக்கும் கௌதம் மேனனுடைய ஆஸ்தான இசையமைப்பாளரா நீங்க தான் இருந்திருக்கீங்க. மறுபடியும் இந்த கூட்டணி ஒன்னா சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா, why not? ஏன் கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா எல்லாமே கடவுள் கிட்ட தான் இருக்கு. ஸோ அண்ட் எனிதிங் இஸ் பாசிபிள். ஏதோ ஒன்று என்னை ஈர்க்க, மூக்கின் நுனி மர்மம் சேர்க்க, கள்ளத்தனம் ஏதும் இல்ல, புன்னகையோ போகம் இல்ல.
ஆக்சுவலி இந்த மாதிரி நீங்க 2 பேரும் பிரிஞ்சிட்டீங்கன்னு தெரிஞ்ச உடனே உங்களுடைய ஃபேன்ஸ் பல பேர் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஐ நோ நீங்க சொல்றது எல்லாமே எனக்கும் தெரியும் தெரியுது. வெல் பிகாஸ் எங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு ரேப்போ இருந்தது. லைக் நீங்க சொன்ன மாதிரி மின்னலையில ஆரம்பிச்சு வாரணம் ஆயிரம்ன்ற படம் வரைக்கும் 7 படம் ஒர்க் பண்ணிருக்கோம். ஸோ விச் வாஸ் வெல் ரிசீவ்ட். எல்லாத்துக்கும் மேல நானே ஒரு கௌதம் மேனன் படம் போது நானே ரொம்ப ஒரு சார்ஜா, நான் மட்டும் இல்லை அவரும் அந்த மாதிரி தான் இருந்தாரு நான் கண்டிப்பா சொல்ல முடியும். ரொம்ப ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு ப்ராசஸ். ஃபைன், எல்லாமே ஆல் குட் திங்ஸ். லைக் எல்லாத்துக்குமே மேலே தானே நிர்ணயம் நடக்குது. ஸோ ஹியூமன் ஹேண்ட்ல ஒண்ணுமே இல்லை. That's nice. ஹாரிஸ் ஜெயராஜிடம் தொடர்ந்து பேசலாம் பிக் பிபிசி ஸ்டார் டாக்ல. ஸ்டே டியூன்ட். ஹாரிஸ், நிறைய பேர் ரிலாக்ஸ் பண்ணிக்க உங்களோட பாடல்களை கேக்குறாங்க. நீங்க ரிலாக்ஸ் பண்ண என்ன பண்ணுவீங்க? இசை அப்படியே தள்ளி வச்சிருவேன். அது அப்படியே ஒரு சைலண்டா இருக்கணும். அதே நேரத்தில் அப்படியே எனக்கு நண்பர்களோட நல்லா சேட் பண்றது ரொம்ப பிடிக்கும். ஃபார்ச்சுனேட்லி நான் ஒர்க் பண்ற டைரக்டர்ஸ்க்கு நிறைய பேர் நகைச்சுவை உணர்வு இருக்கு. ஸோ அவங்களோட பேசும்போது அதே போல் ஒரு லேர்னிங் ப்ராசஸாகவும் இருக்கும். நம்மளுடைய அவங்க சைடு டைரக்ஷன் லைனில் அவங்க பார்க்குற பார்வையை பற்றி தெரிஞ்சுப்பேன். அதே போல் அந்த ஒரு 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 பரிமாற்றம் இருக்குல்ல, லைக் நானும் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை விஷயங்களை ஷேர் பண்ணிப்பேன். ஸோ ஒரு 2-3 கிரியேட்டிவ் பீப்புள் ஜாயின் பண்ணாங்கன்னா ஐ திங்க் தட் வில் பி ஃபேண்டாஸ்டிக். எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். வேற ஒரு துறையாக இருந்தால் கூட பரவாயில்ல, பட் துறைன்னா என்ன, சினிமா துறையில் ஒரு இயக்குனராகவோ ஒரு பாடலாசிரியரோ இல்லை பாடகரோ அவங்க ஒரு விஷயம் அப்சர்வ் பண்ணி வச்சிருப்பாங்க. அதை ஷேர் பண்ணிக்கிற விஷயம் எனக்கு ரொம்ப ரிலாக்ஸிங்கான ஒரு மூமெண்ட். ஹாரிஸ், உங்களுடைய ஃபேவரட் பாடல்கள் என்ன? காலத்துக்கு மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு காலகட்டத்தில் எப்படி ஒரு ஹிட் சாங் மாறுது, அதே மாதிரி என் ரசனை கூட என்னுடைய சாய்ஸ் கூட மாறிக்கிட்டே இருக்கும். என்னமோ ஏதோன்னு ஒரு பாட்டு இருக்குல்ல அக்கோல, அந்த பாட்டு எனக்கு பிடிச்சிருக்கு. அதுக்கு முன்னாடி எங்கேயும் காதல்ன்ற படத்துல எங்கேயும் காதல்ன்ற பாட்டு ஒரு காலகட்டத்துக்கு மாறிக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ வெரி மச் ஹாரிஸ். பிக் பிபிசி ஸ்டார் டாக்காக உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட பேசினதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.